அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நம்மளுடைய 25,843.20 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே கிளியராக எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 25,953.90 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஹை கட் ஆக முடியாமல் அதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் நேத்தியுடைய வீடியோலையும் சரி, லாஸ்ட் வீக்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீக் முழுவதுமே ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு நாட்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூஸ் பேஸ்டாகவும் இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய டைம் சைக்கிளாகவும் இருக்கட்டும், இல்லை மந்த் க்ளோசிங் டேட்டா, இல்லை மந்த்லி எக்ஸ்பைரி, இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது மாதிரியான டேல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் சேஃபான ஒரு ட்ரேடை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு இந்த லோ கட் ஆகாமல் அப் ட்ரெண்ட் போகிற மாதிரியான ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்தே ஒரு ஃபால், இதுக்கு மேலேயும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியல. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான், இதுக்கு மேலேயுமே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதிலிருந்தே ஒரு ஃபால். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் ஹை கட் ஆகிட்டு நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் ஈவன் இந்த 2 இடங்களில் எடுத்த ட்ரேட் நம்ம இந்த இடங்கள் எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த இடங்கள் நம்ம கால் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இப்போ ஒரு டைமிங் கேண்டலில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிறோம். ரிவர்சல் ட்ரேடில் இந்த ஹிட்டான ஸ்டாப் லாஸ் முழுவதுமே டபுள் த பாயிண்ட்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோ கட் ஆனதும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக ரொம்ப நேரமாக தேர்ட் டவுன் சைட் லெவலான இந்த 25,742 அப்படிங்கிற லெவல்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டான ரிஜெக்ஷன், எக்ஸாக்டான சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், ஒரு 57,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் க்ளோசிங் இன் ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஆகும், இல்லை க்ளோசிங்கும் அந்த இடங்கள்லேயே ஓப்பன் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இதில் இருந்தே நிஃப்டியில் சொன்னபடி ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் நல்ல ஒரு வால்யூம் ஃபார் பையிங் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால். அண்ட் மறுபடியும் லோ, இன்னையுடைய லோ ஃபார் பேங்க் நிஃப்டி நம்மளுடைய டைமிங் கேண்டில், இதுக்கு கீழேயும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதிலிருந்தே ஒரு மொமெண்டம். செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1150, இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் எப்போவுமே டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும்.
ஈவன் இந்த இடங்களில் நமக்கு சஸ்டெயின் ஆக முடியாமல் இதுவுமே ஒரு பெரிய டைமிங் கேண்டில். ஸோ இந்த டைமிங் கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ப்ரீவியஸாக நம்ம டைமிங் கேண்டில் வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மோர் தென் ஒரு டைமிங் கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. இதில் இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் வந்து T=N செட்டப். ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த T=N செட்டப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அதான் நம்ம T=N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருந்து இது ஒரு ஹையாகவோ இல்லை இந்த டைமிங் கேண்டில் ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதில் இருந்தே நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இந்த நம்பர்ஸும் சரி டைமிங் கேண்டிலும் சரி ரொம்பவே ஆக்குரேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் சென்செக்ஸினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டு ஈவன் ஒரு நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டாக இருந்தாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் 1 டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 1 சைட் ராலி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கினுடைய வால்யூம் எந்த அளவுக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த நம்பர்ஸினுடைய பவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இன்னைக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது பிஃபோர் த ஃபர்ஸ்ட் 9:30க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ண விஷயம் மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குமே இருந்தாங்க. நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்துருந்தாங்க. அண்ட் VBL எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 1 சைட் ரேலி. இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐயோனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கும் பொழுது இதில் வர புல் பேக் என்ட்ரிஸில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் ஃபார் புல் பேக். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஈவன் தோ மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும் பொழுது 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. CG பவர் பேஸ்ட் ஆன் த டோலினுடைய சப்போர்ட் லெவல் ஃபார் டே சார்ட் அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் கேனரா பேங்க் வந்து 24th அக்டோபர் நம்ம போஸ்ட் பண்ண டேட் வந்து இந்த மண்டே போஸ்ட் பண்ணியிருந்தோம் 9/26க்கு. 24th அக்டோபரினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ரெண்ட் கேனரா பேங்க் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இந்த வீக்கே அதாவது ஈவன் தான் நம்ம ஒரு மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து மோர் தென் 5 to 6% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் சிங்கிள் ஸ்டாக்ஸ் கேனரா பேங்க் வந்து மோர் தென் 8% வந்து இந்த வீக்லேயே நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 29th கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் பிஃபோர் 29th. அண்ட் இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணும் அப்படின்னும் இந்த 14th இந்த கேண்டில் வந்து இந்த 14th அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னும் இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் அகெயின் 29th அக்டோபர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்குரேட்டாக லோ கட் ஆனதுமே நமக்கு அகெயின் வந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ரிவர்சல் ஜோனில் இருக்காங்களே தவிர்த்து இதுக்கப்புறமாக நமக்கு லாங் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே போனால் இந்த டே கேண்டிலுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறதையும் பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நேற்றே சொல்லியிருந்தோம். ஈவன் ஒரே
ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிறது 25,800 அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். இந்த லெவலுக்கு மேலே, இந்த லெவலுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம வந்து ஷார்ட் போகலாம். இல்லை டே கேண்டில் வந்து நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி டே கேண்டில் வந்து இந்த 25,800க்கு கீழே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். இது 29th கேண்டில் கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணபடி இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி இந்த 29லேருந்தே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கம்மிங் டேஸில் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவல்ஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக நமக்கு லெவல்ஸ் அப்படிங்கிறது இதான் வந்து நமக்கு சப்போர்ட் லெவல், ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 25,593 அப்படிங்கிறது நமக்கு மேஜரான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஈவன் தோ இந்த லோவில் இருந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் as of now 247 பாயிண்ட், மோர் தென் 240 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 2 days முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து நமக்கு 2 days-ஆகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 2 days-க்கு முன்னாடி இந்த 29th அப்போ நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் போகலாம், நம்மளுடைய சப்போர்ட் லெவல் இது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நமக்கு மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பிஃபோராகவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும். இந்த 21st அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட், 30th செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், அண்ட் 14th இது எல்லாமே நல்ல ஒரு ஹை அண்ட் லோவாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியே நமக்கு கம்மிங் 3rd நவம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3rd நவம்பர் இம்பார்ட்டன்டான டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுக்குமே இந்த 3rd நவம்பர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டேட். அண்ட் அது ஹெச்பிடி டேட் அப்படின்னு சொல்லலாம், ஹை ப்ராபபிலிட்டி டேட். இது மாதிரி இம்பார்ட்டன்டான டேட் வந்து நமக்கு வரும் பொழுது ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படின்னா சின்ன கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுறாங்களோ அப்போ நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பட் as of now இந்த 29th கீழே மார்க்கெட் இருக்க வரைக்குமே நோ லாங். அகெயின் லாங் அப்படிங்கிறது இந்த 3rd கேண்டில் வந்து மார்க் பண்ணி 3rd நவம்பரினுடைய ஹை ஃபர்தராக கட் ஆனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை அப்படின்னா 29th மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். பொசிஷனாக there is no long, we are in short. And அது மட்டும் இல்லாமல் 3rd நவம்பர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. 3rd நவம்பரினுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். இதுக்கப்புறமாக 3rd நவம்பருக்கு அப்புறமாக ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக 3rd நவம்பருக்கு அப்புறமாக ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்தராக லாங் போகிறதுக்கும் லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக ஷார்ட் போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. பட் as of now there is no long அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் அனுப்படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் வந்து நமக்கு அகெயின் வந்து இப்போ எஸ்ஜிஎக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 25,860 அப்படிங்கிற ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அகெயின் மண்டே டியூஸ்டேல வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நம்ம சொன்னபடி 3rd நவம்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. சேம் சிங்கப்பூர் இண்டெக்ஸ்மான இந்த கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. as of now there is no buy for பொசிஷனலாக நமக்கு பை போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 16th நவம்பர் அண்ட் 8th அக்டோபர் அண்ட் 16th அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்டான டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல இருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து இந்த 3rd
நவம்பர் வரக்கூடிய கேண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். பட் கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க நிஃப்டியை விட. எக்ஸாம்பிள், இனிமே வந்து இந்த லெவல்ஸ் வந்து இந்த 16th அக்டோபரினுடைய லோ அப்படிங்கிறதுமே இன்னும் கிராஸ் ஆகலை. இந்த ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ஸ்டில் வந்து ஹோலில் இருக்கனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாமா இல்லை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். as of now நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3rd நவம்பர் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில். பட் as of now நமக்கு ஷார்ட்டில் தான் இருக்குமே தவிர்த்து லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் as of now இல்லை. பேங்க் நிஃப்டி அகெயின் 3rd நவம்பர் இம்பார்ட்டன்டான டேட்டாக இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஹை எண்டில் வந்து கம்மிங் டேஸில் 57,525 அண்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்ஜிஎக்ஸ்மே நம்ம சொல்லியிருந்தோம், இதனுடைய இம்பாக்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டிலுமே வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த எஸ்ஜிஎக்ஸினுடைய இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை பெரிய கேப் டவுன் ஆகவோ நம்மளுடைய மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே இன்ட்ரோடேல நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அப்படி பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த என்டையர் மூமெண்ட்டுமே நமக்கு அந்த கேப் அப்லேயே வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன்லேயே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமாக சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 3rd நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 3rd நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 3rd நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 3rd நவம்பர். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புல் பேக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மெம்பர்ஸ்க்கு மட்டுமே, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 3rd நவம்பர் எஃப்எம்சிஜி, மிட் கேப், டிஃபென்ஸ் செக்டர் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 3rd நவம்பர் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது 11:15 to 20 கேண்டில் இது அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் பிக். ஹை கட் ஆகும் பொழுது லாங் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ், 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் நம்ம மென்ஷன் பண்ண இந்த டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் ஹை அண்ட் லோ ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸுடைய எய்மே எங்கெல்லாம் வந்து ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே என்ட்ரி கொடுப்பது மட்டுமே நம்மளுடைய கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வே. ஸோ 80, 150 பாயிண்ட்ஸ் வரும்பொழுது இந்தந்த டைமிங் கேண்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த T=N செட்டப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல வராங்க அப்படின்னா அது T=N செட்டப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு மஸ்டர்ட் ட்ரேடபிளான ஒரு பிளே. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஹையாகவோ இல்லை இது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.